இவர் தான் தலைவர் போல இருக்குது. இவர் தான் கொஞ்சம் முத்திர மாதிரி இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு. வந்து கலைச்சா தான் பட்டிக்கு வைக்கணும், இல்லாட்டி இது வழியே ஆக்கால் இரவு தங்கலாக போட்டுருக்கணும். அதை விட இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமுகம் புள்ளியெல்லாம் வச்சிருக்கணும், பார்க்க நல்ல ஒரு வழியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து 2 கண்டு புள்ளியாக்கள், 2 கண்டு புள்ளியாக்களும் வந்து பால் குடிக்கணும். இதில் வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து எங்களோட காணியை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதோட வந்து ஒரு பிளாமரம் உண்டு, அடியில் வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. கூடுதலாக வந்து எல்லா பிளாமரமும் மேலே தான் காய்க்கும், இந்த கட்டுகள் அப்படியான இடங்கள்லாம் காய்க்கும். இந்த பிளாமரம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அடியில் வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதையும் பார்த்துக்கொண்டு எங்களோட காணியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த காணொலி வந்து ஒரு இயற்கையோட சேர்ந்த காணொலியாக இருக்கும். அப்படியே வாங்கோ, காணொலிக்குள்ளே போகலாம். அப்படியே நாங்களும் இருக்க எங்களோட தோட்டங்களையும் இருக்க அப்படியே சுற்றி பார்ப்போம். இது வந்து தென்னந்தோப்பங்கட. அதோட இங்கே பாருங்க, இந்த கஜானுக்கு வந்து இப்போ தண்ணி வாங்கிட்டுருக்கு. இந்த கஜான் பிடுங்குறதுக்கு 4 இருக்குது இன்னும். இன்னும் ஒரு 15 நாள் அப்படி வரும். அதுக்கு பிறகு தான் பிடுங்கணும். அப்படியே காணின்ற பின்பக்கத்துக்கு போகும். இதுதான் எங்களோட தென்னந்தோப்பு. பாருங்கள் எவ்வளோ ஓலையால் மட்டையால் பாலையாலண்டு நிறையா விழுந்துருக்குது. அதை விட தேங்காயாலண்டும் விழுந்துருக்குது. காற்றடிக்குது தானே, இந்த பழுத்த தேங்காயால் எல்லாம் வந்து விழும். அதோட இங்காலையும் கம்பும் புள்ள வச்சிருக்கிறோம். பின்னுக்கு ஒரு பிலாமரம் நிறைய காய் காய்ச்சிருக்குது. அப்படியே அந்த பிலாமரத்தடியில் போய் பார்ப்போம், பிலாப்பழம் ஏதாவது இருக்குதாண்டு. இதுலேயும் ஒரு பிலாமரம் நிற்கிது பாருங்க. இந்த பிலாமரம் வந்து நல்ல இனிப்பு. அந்த இனிப்பான பிலாமரங்கள் வந்து காய்க்கிறது வந்து செட்டியான குறைவாக இருக்கும். இந்த மரத்தில் வந்து இவ்வளவும் தான் காய்ச்சிருக்குது பாருங்க, 4-5 காய். அது வந்து சூத்தையில் அப்படி அடிச்சிருக்குது. இங்கே நல்ல முத்தால் காய், நல்ல இனிப்பு. இந்த பிலாப்பழமெல்லாம் நல்ல இனிப்பு. குரங்குகள் காணையில் குரங்குகள் கண்டா விடாது. அப்படியே அங்காலயம் ஒரு பிலாமரம் இருக்குது, அதையும் ஒருக்கா போய் பார்ப்போம். தென்னை மரங்களை பாருங்க, கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இந்த தென்னம்புள்ளையெல்லாம் என்ன உயரம் பண்ணு பாருங்க. இங்கே எல்லாம் தேங்காய் இருக்குது. அதை விட இது வந்து தாமரை குளம். தாமரை குளம் பூக்கள் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. இப்போ வந்து பூவெல்லாம் குறைஞ்சிட்டுது. இதுதான் பிலாமரம் பாருங்க, எவ்வளோ ஒரு பதிவில் வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அதை விட ஒட்டு கட்டில் வந்து நிறைய காய் இருக்குது. எவ்வளோ காயாண்டு பாருங்க. அடியில் மட்டும்தான் காய் இருக்குது, மேலே வந்து 1-2 காய் தான் இருக்குது பாருங்க. இங்கே பெரிய ஒரு பிலாமரம், அடியில் வந்து எக்கச்சக்கமான காய் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த அடியிலேயே ஒரு 30 காய்க்கிட்டே இருக்கும் போல இருக்குது. இவ்வளோ பிலாக்காய்க்கும் இவர் தான் தலைவர் போல இருக்குது. இவர் தான் கொஞ்சம் முத்திர மாதிரி இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு.
சின்ன ஒரு விழாமரம் தான், நிறைய காய் இருக்குது பாருங்க. இதில் வந்து பக்கத்தில் ரோட் இருக்கிறபடியாக ரோட்டால் போய் வாழைக்கால் கண்டிச்சினோம்டா பிடிங்கி கொண்டு போயிருக்கணும். எங்களோட காணி பின்தொங்கலான இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கருவா மரம். கருவா மரத்தில் வந்து காயெல்லாம் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. பிஞ்சு பிடிச்சி இந்த விதையால் கீழே விழுந்தால் முளைக்கும். போன முறையெல்லாம் நிறைய கண்டிருந்தது. கூடுதலாக வந்து தூள்கள் கறிக்கெல்லாம் இந்த கருவாயில் வந்து பயன்படுத்துகிறவையில் நாங்களும் வந்து தூள் அரைக்க இந்த கருவாயிலெல்லாம் போட்டு தான் அரைக்கிறாங்க. நல்ல ஒரு வாசமாக இருக்கும் கறியெல்லாம். காற்று வந்து பயங்கரமான காற்று வந்து அடித்து கொண்டிருக்கு. தென்னை ஓலையிலெல்லாம் பாருங்கள் எப்படி ஆடுதுண்டு காற்றுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து 2 கண்டுபிள்ளையாக்கள், 2 கண்டுபிள்ளையாக்களும் வந்து பால் குடிக்கணும். இதில் வந்து நாங்கள் பால் கறக்கவே இல்லை. ஏன்னாடா 2 கண்டுக்குட்டிக்கும் தேவைதான பால். அதால் வந்து பால் கறக்கிற இல்லை. நாங்கள் 2 கண்டுக்குட்டிக்குமே விட்டுருவோம் பால். பாருங்கள் 2 பேரும் எப்படி குடிக்கணும் பாருங்கள். இதில் வந்து வேக்காலில் தண்ணி வாயிறபடியாக பரவாயில்லை. அவுட்டு தண்ணி வைக்கலாம் எந்த நேரமும். எப்படி வந்து பால் குடிக்கணும் பாருங்க. மாடு வந்து தண்ணி குடிச்சு கொண்டிருக்கு, கண்டு குடிச்சாக்கள் பால் குடிச்சு கொண்டிருக்கணும். அதை விட பாருங்கள் வேக்காலில் எப்படி தண்ணி வாயுது. இந்த கம்பம்பிள்ளைக்குள்ளே பாருங்க எவ்வளோ வெள்ளார நிற்குதுன்னு பாருங்க. எல்லாம் நல்ல பெரிய பெரிய இல்லை வெள்ளார. நிறைய வெள்ளார நிற்குது, அப்படியே படந்து போயிருக்குது. நாங்கள் கூடுதலாக வெள்ளார சம்பல் செய்து சாப்பிட்றோம். நாங்கள் கட்டாயம் வந்து எல்லோரும் வந்து வெள்ளார சம்பல் சாப்பிடணும். அதை விட இருக்க நிறைய பூச்சி நிற்கிது. அந்த பின்னர் டைம் அப்படியா நிறைய பூச்சி நிற்கிது பாருங்க, பறந்து கொண்டிருக்கு. அதை விட இதிலே நிற்கிது நிறைய வெள்ளார. இப்படியா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளார தான். இதுலேயும் வெள்ளாறு தான். கூடுதலாக வந்து இந்த இடமே வெள்ளாறு என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்தளவுக்கு நிறைய வெள்ளாறு நிற்கிது. இந்த கொண்டல் மரத்தை பாருங்கள் எப்படி பூத்துருக்கண்டு. வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிது. இந்த முறை தான் நிறைய பூத்துருக்கு. பூவண்டா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு அந்த காற்றடிக்கிறபடியாக பூவெல்லாம் கொஞ்சம் கொட்டுப்பட்டுட்டு. இதுக்கு மேலே நிறைய பூ இருந்தது. அப்படி இருந்தும் பாருங்க எப்படி இருக்குது பூண்டு. மரமே மஞ்சளாக தான் தெரியுது. இதில் வந்து வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்கு. வேலி கொஞ்சம் அடைக்கணும், அதால் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதை விட இந்த செம்பரத்தம் பூ பாருங்க எப்படி இருக்குண்டு. நிறைய பூ இருக்கு. கூடுதலாக வந்து எங்களோட வேலைக்கு முன்னுக்கு செம்பருந்த மரங்கள்லாம் கூடுதலாக வந்து வச்சிருக்கிறோம். அதால் இந்த பூக்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த நேரமும் பூ இருக்கும். இப்போ மாடுகளுக்கு வந்துட்டால் மாடுகள் வந்து இந்த பத்தைக்குள்ளே வந்து ஒளிஞ்சின்றது. இப்போ தான் வந்து கலைச்சி கொண்டு போகிறோம் பட்டிக்கு. அதோட இதில் பாருங்க மயில் ரவுண்ட் இருக்குது.
அதை விட இதுக்குள்ளே வந்து மீன் குஞ்சு வளர்க்கணும். நான் போன காணொலியில் வந்து தூரதனண்டு காட்டியிருந்தேன். இந்த குளம்னு சொல்லலாது இது வந்து இந்த சின்ன பாத்தி மாதிரி அமைச்சு தான் இதுக்குள்ளே வந்து மீன் குஞ்சு வளர்க்கணும். அங்கால வந்து அவையே இந்த வீடு கூடுதலாக வந்து இந்தியாவில் தென்னம்புள்ள தான். இதுக்குள்ளே வந்து மீன் குஞ்சு நிற்கிது. இப்பையும் பாட்டி பாருங்க, இதில் ஒரு மீன் குஞ்சு ஒன்று நின்றுட்டு போட்டுது உள்ளுக்கு. பாட்டி 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 நடவும். அதை விட இந்தியாலயம் ஒரு தொட்டி இருக்குது. நடவும். ஆக்களை பாருங்க, நடவுங்க. வந்து கலைச்சா தான் பட்டிக்கு வரைக்கணும். இல்லாட்டி இது வழியே ஆக்கள் இரவு தங்கலாக போட்டுருக்கணும். அதை விட இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு மாட்டை புணச்சி விட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து வேலிக்குள்ளால் வந்து நெல் பயிரெல்லாம் சாப்பிட்ரும். இந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு இயற்கையான இடம். கமுகம் புள்ளியெல்லாம் வச்சிருக்கணும். பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. பார்க்கலாம் விழுந்துருக்கு. அதோட பூக்கொண்டெல்லாம் வச்சிருக்கணும். பாருங்கள் அப்படி இருக்குன்னு. இந்த முத்தத்துக்கு வந்து புல்லு தான் பதச்சிருக்கணும். நிலம் இல்லை, நல்ல அந்த அழகுக்கு வைக்கிற புல்லு. இந்த பூக்கொண்டுகளை பாருங்கள் எப்படி இருக்கணும் முன்னுக்கு. இப்போ ஆக்கள் இதில் வந்து ரெண்டு யோசிக்கணும். அங்கால வேக்காலுக்குள்ளே இறங்கி தான் ஆக்கள் அங்கால ரோட்டுக்கு போகணும். ஒரு ஆள் இறங்கினா மற்ற ஆள் தானாக இறங்குவேன். ரைட், ஒரு ஆள் வழிகாட்டினா சரி. எப்படி இருக்கான்னு பாருங்க இந்த இடம். இந்த தென்னம்புள்ளையெல்லாம் வாண்டாக்கி வந்த யானை வந்து விழுத்தினது பாருங்க. காய்க்கிற தென்னம்புள்ளையெல்லாம் எப்படி விழுத்திருக்கான்னு பாருங்க. 3-4 தென்னம்புள்ளையாக விழுத்திட்டு. இது வந்து எங்களோட தென்னம்புள்ளை இல்லை, மாடு இறக்க வந்த இடத்துல பக்கத்து வீட்டில் வந்து விழுத்திருக்கணும். இந்த தென்னம்புள்ளையெல்லாம் வச்சு உருவாக்குறோண்டா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வேணும். அதோட இந்த காணிக்காரான்னா சரியான பாவம் பாருங்க. நிறைய தென்னம்புள்ளை நிற்குது. இப்படியான தென்னம்புள்ளையெல்லாம் விழுத்தினா சரியான கவலையாக இருக்கும். அதை விட இந்த தென்னம்புள்ளையெல்லாம் பாலை வந்திருக்கு பாருங்க. இந்த காணிக்கார அண்ணன் அங்கால வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ மாடுகளெல்லாம் பட்டிக்கு வந்துட்டு இன்னும் 2 மாடு வேற இருக்குது. அது எப்படியும் பொழுது வர்ற நேரம் பெறும். அது கலைக்க வந்து இஞ்சால போட்டுது பெருங்கள். அதோட இஞ்சால வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. கஞ்சர்கள் குப்பைகள் நடந்தால் அப்போ அதுகளெல்லாம் வச்சு ஒரு நெருப்பு வச்சு விட்டுக்கிறோம். இந்த காற்றுக்கு வந்து விட்டோம்னா எல்லாம் பறந்துடும். அதால் நெருப்பு வச்சு விட்டு கிடக்கு. அப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். உண்டியான் காணொலியை மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.